பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை ஜெபிக்கும்படியாக ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இதில் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். ஆண்டவரை துதித்த பாடி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அற்புதமாக இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை இதுவரை நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். போகிற இடமெல்லாம் அநேக மக்கள் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கின காரியம், கிறிஸ்தவர் அல்லாத ஏராளமான மக்கள் நான் போகிற இடமெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இந்த டிவியில் நீங்கள் பேசுகிறீங்களே அதில் கலந்து கொண்ட நாங்களும் தேசத்துக்காக பிரார்த்தனை பண்ணுகிறோன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பெரிய ஒரு மகிழ்ச்சி. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் என்பதை கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் ஏராளமான பேர் கற்றுக்கொண்டு அவங்களும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த ஜெபந்தான் இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய விடிவு காலம், ஆசீர்வாதம் எல்லாமே. நம்ம இத்தனை லட்சம் பேர் ஜெபிக்க 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 ஜெபம் பரவ 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 தேசத்தில் நன்மையான ஆசீர்வாதங்கள் விளைய ஆரம்பிக்கும், தீமைகள் ஒழிய ஆரம்பிக்கும். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறாரு? பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்குகிறாரு. அந்த வெளிச்சம் இறங்க இறங்க இருளின் கிரியைகள் முடக்கப்பட்டு போகும். இருளின் சக்திகள் முடக்கப்பட்டு ஒரு வெளிச்சம், ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரல, நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை அது உண்டாக்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாரையும் இணைத்து ஜெபிக்க வைக்கிறார். தேசத்தை கடந்து நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா மாத்திரம் அல்ல, இலங்கை தேசத்திலிருந்து மக்கள் நம்மோடு இணைந்து இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. மியான்மர் தேசத்திலிருந்து ஏராளமான மக்கள், நம்ம இந்திய மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூரில், மலேசியாவில், தீவுகளில் இருந்து கூட நிறைய மக்கள் இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்து நம்மோடு ஜெபிக்கிறாங்க. ஐரோப்பா கண்டம், வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்காவின் சில தேசங்கள், அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி தீவுகள், இது மாதிரி ஏராளமான இடத்திலிருந்து மக்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. நீங்கள் எந்த தேசத்திலேருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் உங்களை நான் வாழ்த்தி விசேஷமாய் வரவேற்கிறேன். நீங்களாக ஏதோ இணைந்து கொள்ளவில்லை. பரலோகத்தின் தேவன் உலகம் முழுவதில் ஒரு மாபெரும் எழுப்புதலை, ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை உண்டாக்க நம்ம எல்லாம் ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரே நேரத்தில் 160 நாடுகளிலிருந்து ஜெபம் பரலோகத்தை நோக்கி போகும்போது தேவனுடைய பிரசன்னம் பரலோகத்தில் இந்த 160 நாடுகளிலும் இறங்கும். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்போது சாத்தானுடைய கிரியைகள், இன்னும் இருளின் அந்தகார வல்லமைகள் முடக்கப்பட்டு ஆண்டவருடைய வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை விடாமல் தொடர்ச்சியாக 2 வருஷம் கடந்து விட்டது. ஆனால் விடாமல் ஆண்டவர் தொடர்ந்து செய்து நான் சொல்லு வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாமல் செய்து கொண்டே இருங்கன்னு சொல்லி அதை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பல இடத்துக்கு ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க, கூட்டம் நடத்தெல்லாம் அழைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னும் என்னை இந்த ஜெபத்தை நிறுத்திவிட்டு போக அனுமதிக்கவில்லை. ஆனால் நான் சொல்லு வரைக்கும் நீ செய்துக்கிட்டே இரு. நான் சொல்லுவேன், அந்த டைம் வரைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இதை நான் ஆரம்பித்ததில்லை, கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆரம்பித்தார். அவரே சொன்னார், இந்த லாக்டவுன் காலத்தில், கொள்ள நோய் காலத்தில் என் ஜன சுதந்திரக்கூடாது, மக்கள் பயந்துடக்கூடாது, அவங்களை தைரியப்படுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி எல்லாரும் இணைத்து ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் கட்டளை கொடுத்ததுனால தொடர்ந்து இதை நம்ம செய்து கொண்டே வருகிறோம். ஆண்டவரும் பாருங்கள் தடையில்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். அது ஆண்டவருடைய கிருபை. நீங்கள் யோசித்து பாருங்கள், 2 வருஷமாக தடையில்லாமல் இந்த நிகழ்ச்சி, இந்த ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னா அது ஆண்டவருடைய கிருபை தானே, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் நம்மீதும் நம்முடைய தேசங்கள் மீதும் வைத்திருக்கிற ஒரு அன்பு. அதனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மேலே ஆண்டவர் வைத்த அன்பு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சமாதான சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே காணப்படணும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள்
மற்றவங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மற்றவங்களுக்காக ரொம்ப கருத்தாக நீங்கள் ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்து கொண்டு இருந்தாலும் அவங்களை தொடணும், அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? இயேசு மனதுருக்கமுள்ள ஒரு தேவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். ஜனங்கள் படுகிற வேதனை கஷ்டங்களை பார்த்து ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சீசலை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். எவ்வளோ வியாதியில், கஷ்டத்தில், வேதனையில் இந்த ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்களே. சாத்தான் எவ்வளவாக இந்த மக்களை வாதித்து கொண்டிருக்கிறான். ஐயோ, இந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே இந்த சாபத்தை உண்டாக்கி கொண்டு வேதனைப்படுகிறார்களே. நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், நீ மனதுருகித்தான் அவர் அற்புதம் செய்கிறார். பாருங்கள், சில சாட்சிகளை கேட்ட பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? உங்களுக்காக இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவையில்லை, ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். அதுக்கு முன்னால் நம்ம ஜெபம் பண்ணால் இயேசு எப்படிலாம் அற்புதம் செய்வார் என்பதை அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவங்க எங்களுக்கு தெரியப்படுத்தின அவருடைய அனுபவங்களைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது, ரெவரண்ட் சாம்சன் மோசஸ் ஐயா தரங்கம்பாடியில் லுத்தரன் திருச்சபையினுடைய போதகராயிருக்கிறவர்கள். நான் TELC திருச்சபையில் போதகராக ஊழியம் செய்து வருகிறேன். என்னுடைய கிட்னியில் 11 mm அளவுக்கு சிறுநீரக கல் உருவாகி இருந்தது. சிறுநீரகத்திற்கும் சிறுநீரக குழாய்க்கும் இடையே கல் இருந்தது. வலியினால் மிகவும் துடித்து போனேன். சிறுநீரில் இரத்தம் கலந்து வர ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு அது பாதிப்பை உண்டாக்கிவிட்டது. கல்லின் அளவு பெரிதாய் இருப்பதினால் தானாய் வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். 11 mm அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் இந்த கல்லை வெளியேற்ற முடியும் என்றும் அறுவை சிகிச்சைக்காக நாளையும் குறித்து விட்டார்கள். ஆனாலும் என் மனைவி, பிள்ளைகள் எனக்காக ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தார்கள். இயேசு கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தோம். அறுவை சிகிச்சைக்காக குறிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு முன்பாகவே கல் தானாகவே வெளியேறியது. பெரிய கல் 11 mm தனியாக தானாக வெளியேற வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் அது செய்கிற காரியம், அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொடூர வேதனையாக இருக்குமா. நான் 2 நாளைக்கு முன்னால் தரங்கம்பாடி போயிருந்தேன். வாக் வித் ஜீசஸுக்கு நம்ம ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்காக ஐயாவை நான் பார்த்தேன். அந்த கல்லை காமிச்சாங்க. தானாக வெளிவந்த கல்லை வச்சுருக்கிறாங்க அற்புதத்துக்கு அடையாளமாய். பார்த்தா இது இவ்வளோ ரொம்ப ஆச்சரியம். இது இட்ஸ் எ மிராக்கிள், ஒரு அற்புதம். பாருங்கள், அறுவை சிகிச்சை குறிக்கப்பட்ட 2 நாளைக்கு முன்பாக கல் தானாகவே வெளியேறியது. இயேசு எனக்கு செய்கிற ஒரு அற்புதமாக நான் நினைத்து அதிகமாய் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதற்காக ஐயாவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஜெபிக்கிற தெய்வ மனிதர் அவர்கள். குடும்பமாக ஆண்டவர் மேலே விசுவாச வைத்து ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி டாக்டர் சாமுவேல் மனுவேல் புறையார், மயிலாடுதுறை, இவங்களும் TELC லுத்தரன் திருச்சபை சார்ந்த ஒரு சகோதரர். நான் TELC திருச்சபையை சார்ந்தவன். கடந்த 23 வருடமாக ஆலய காரியங்களில் முழு ஈடுபாடுடன் ஈடுபடுவேன். 23 வருடமாக ஆலய பொறுப்பிலும் இருந்து வந்தேன். அரசியலும் செய்வேன். ஆலயத்தில் அரசியல் செய்வது தவறு இல்லை என்று தான் நினைத்திருந்தேன். உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் ஆலயத்தில் அரசியல் செய்வது தவறு என்பதை புரிந்து கொண்டேன். நீங்கள் அதை பற்றி விரிவாக பேசும்போது தான் அது எப்படிப்பட்டதான ஒரு சாபத்தை என் வீட்டிற்கு கொண்டு வரும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இது உண்மை. அதை சபையில் அரசியல் பண்ணக்கூடாது. ஊழியம், செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர் ஒரு பொறுப்புன்னா
அது ஏதோ ஒரு லீடர், நான் எனக்கு தான் அதிகாரம், அப்படி இல்லை. அது ஊழியம். தாழ்மையாக செய்யணும், எல்லாருக்கும் வேலைக்கார மாதிரி செய்யணும். அதுக்கு தான் அந்த பொறுப்பு. உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்க கடவன். இதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி. சபையில் நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுத்தா, நான் ஒரு ஊழியக்காரன், எங்கள் சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் ஒரு வேலைக்காரன், அந்த உணர்வோடு தாழ்த்தி நீங்கள் சேவை செய்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுவே அதிகாரம், நான் யாரை வேணாலும் எங்கே மாற்றுவேன், யாரையும் அதிகாரம் பண்ணுவேன், போதகர் அதிகாரம் பண்ணுறது, பிஷப்பை மிரட்டுறது, இவரை தூக்கி அங்கே போடு, அவரை தூக்கி இங்கே போடு, அரசியல் பண்ணுவது சாபம். இப்படி சாபத்துக்குள்ளான பல குடும்பம் எனக்கு தெரியும். அது பலர் பார்த்தும் கூட நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. இவர் நல்லா இருந்த ஆள் திடீர்னு செத்து போயிட்டாரே, சாபம். அதெல்லாம் பாதிக்கப்பட்டதை கண்டும் கூட நிறைய பேருக்கு உணர்வில்லை. இருதயத்தை கடினப்படுத்துவது சகாயம் என்று சடிதியில் நாசம் என்று விடும். வசனம் எச்சரிக்கிறதில்லை. சபையில் ஒரு ஊழிய பொறுப்பு இருந்தால் நீங்கள் ஒரு ஊழியக்காரன், நீங்கள் ஒரு ஊழியக்காரி. அந்த சிந்தையோடு நடந்து கொள்ளணும். சபைக்காக ஜெபிக்கணும். தினம் 1 மணி நேரமாக முழங்கால் நின்று உங்களால் ஜெபிக்க முடியலன்னா சபை பொறுப்பில் இருக்காருங்க. நான் உங்களை தாழ்மையாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். ஒரு செக்ரட்டரி, ட்ரெஷரர், பாஸ்டேட் கமிட்டி மெம்பர், டைசன் கவுன்சில் மெம்பர் ஒரு ஊழியத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்தா தினம் 1 மணி நேரம் உங்களால் முழங்கால் நின்று சபைக்காக ஜெபிக்க முடியலை, இது அந்த ஊழியத்தை வேற ஆள் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் சபிக்கப்பட்டு உங்கள் குடும்பத்துக்கு சந்ததிக்கு சாபத்தை தேடி வச்சிடறாருங்க. பாருங்கள், இந்த சகோதரர் உணர்த்தப்பட்டு அவருக்குள்ள ஒரு மாற்றம் பாருங்கள். உடனே அது நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ஈட்டியை போல குத்தியது. அதன் பிறகு நான் எந்த அரசியலும் ஆலயத்திற்குள் செய்யவில்லை. ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த சகோதரர் கூட நான் நேரில் சந்தித்து அவங்க சொன்னாங்க, ஐயா இப்போ நான் சர்ச்சில் அரசியல் பண்ணுறதில்லை, நான் என்ன முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவருக்கு. 23 வருடமாய் ஆலயத்திற்குள் அரசியல் செய்து வந்த என்னை சத்தியத்தை உண்மையாய் தெரிந்து கொள்ள உதவி அதன்படி நடக்கவும் செய்கிறவர் இயேசுதான். என்னை மாற்றின இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க குடும்பம் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் காரியம். இதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பார்த்து எல்லோரோடும் பேசுகிறார். சபை ஊழியர் போது சபை கமிட்டியில் உள்ளவங்க விசுவாசிகள் எல்லோரோடும். சரியா? இங்கே ஒரு பாஸ்டர் எழுதியிருக்கிறாங்க. பாஸ்டர் அருள்தாஸ், காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பாஸ்டர் அருள்தாஸ் அவங்க. நான் ஒரு சபை வைத்து ஊழியம் செய்து வருகிறேன். ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு பிறகு என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலும் சபை முன்னேற்றத்திலும் நிறைய மாற்றங்களை என்னால் பார்க்க முடிகிறது. முன்பு எங்களுடைய ஆராதனையில் தேசத்திற்காக நாங்கள் அதிகம் ஜெபித்தது இல்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் தேசத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்ததுமே எங்களுடைய சபையில் அனுதினமும் விசுவாசிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிற ஊழியர்கள், தயவு செய்து இந்த அனுபவத்தை கவனிங்க. நீங்கள் சோதித்து பாருங்கள். அவங்க தேசத்துக்காக சபையில் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு தினந்தோறும் விசுவாசிகள் புது ஆத்மாக்கள் சபையில் வர ஆரம்பித்திருக்கிறாங்க. எங்களுடைய பழைய விசுவாசிகளும் ஆலய ஆராதனைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவே வந்து தேசத்திற்காக அழுது ஜெபிக்க ஆரம்பித்திருக்கா. இதான் எழுப்புதல். ஆரம்பிச்சிட்டு ஆண்டவர் சொன்னது, இந்த வருஷ சபையில் எழுப்புதல் ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் இந்த சபைகள் மாறப்போகிறது, சபைகள் எழுமி பிரகாசிக்க போகிறது, சபைகள் பெருக போகிறதுன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஜனங்க வந்து சர்ச்சில் அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஜெப சத்தம் கேட்குதில்ல? அதாங்க எழுப்புதல் ஜெப எழுப்புதல். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும். தினந்தோறும் புது ஆத்மா வருதில்ல சபையில். அப்போ பாருங்கள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெப நேரம் அதிகரித்துள்ளது. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் உண்மையில் மிகவும் பிரயோஜனமாய் உள்ளது. பாஸ்டருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பாஸ்டர்மார்கள், சபை ஊழியர்கள், போதகர்கள், உங்களுக்காக விசேஷமாய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய சபை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நீங்கள் எழுப்புதலுக்காய் சபையில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேசம் மறுரூபமாகிவிடும்.
ஏன்னா முதல்ல சபையில் தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். அதனால தான் சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது, நேரத்துக்கு போயிடணும் என்றெல்லாம் நான் மக்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது வேறு வசனம், நான் அதான் வசனம், வசனத்தின்படி நம்ம நடக்கணும். பாஸ்டர் அருள்தாஸ் ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாட்களில் பாஸ்டர்மார்கள் பார்க்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் சபையார் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, சபை வளருது. அதான் இயேசுவுக்கு சந்தோஷம். சரியா? இன்னொரு அற்புதமான ஒரு வாலிப மகள், திருநெல்வேலியிலிருந்து ஒரு மகள் எழுதியிருக்கிறா பாருங்க. என்னுடைய சிறு வயதிலிருந்தே என்னுடைய சிந்தையில் பாவ எண்ணங்கள் அதிகமாயிருந்தது. யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு இச்சையான எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் தவறு என்று எனக்கு தெரிந்தாலும் கூட அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. என்னுடைய எண்ணங்களை மறக்க வேறு வேலைகளில் கவனத்தை செலுத்தினாலும் கூட முடிவில் அந்த இச்சையின் எண்ணங்கள் தான் மேலோங்கி இருந்தது. ஆபாச வீடியோக்களையும் பார்க்க ஆரம்பித்தேன். தவறு என்று தெரிந்தும் அதை தவிர்க்க என்னால் முடியவில்லை. இரவில் படுக்க போகும்போது கூட அதிகமாய் அதை பற்றியே நான் சிந்தித்தேன். குற்ற உணர்வில் நான் தவித்து வந்தேன். நல்ல கவனிங்க, இந்த வாலிப மகளுக்கு வந்த போராட்டம். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாவ போராட்டம் இருக்கும். இது ஆளாளுக்கு வித்தியாசப்படும். ஜீன்ஸ் வழியாக ஒரு தகப்பனோ தாயோ அந்த மாதிரி பாவத்தில் இருந்து வந்தாங்கன்னா அது அப்படியே பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அவங்கள அதை தாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் அதுலேருந்து விடுதலை பெற்று இயேசுக்குள்ளே நம்ம பிறந்துட்டா இயேசுடைய பரிசுத்த மாற்றம் வந்துடும். அதனாலும் பாருங்கள், தொடர்ந்து அந்த சோதனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. சிலருக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும், சிலருக்கு அதை பற்றி சிந்தையே இருக்காது. மனிதனுக்கு மனிதன் அது வேறுபடும். அந்த மாதிரி காரியமே சிலருக்கு இருக்காது. அதனால் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. விதவிதமாக பலர் இந்த மாதிரி போராட்டத்தில் வெளியே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், இந்த மகள் தன்னுடைய பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை வெளியே சொல்ல முடியாமல் இந்த போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப மகள், என் பெரியவங்க கூட இருக்கலாம். பாருங்கள், குற்ற உணர்வில், அதனால் குற்ற உணர்வு, அதாவது நம்முடைய கான்சியஸில் பிசாசு குற்ற உணர்வை கொடுத்து, நீலாம் அவ்வளோதான், நீ இந்த மாதிரி சிந்தெல்லாம் வருதில்ல, நீ பாவி, நீ நரகத்துக்கு போயிடுவேன், ஒன்னாலெல்லாம் மாற்ற முடியாது, அந்த மாதிரி குற்ற உணர்வை கொடுத்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து ஜெபிக்க முடியாமல் பிசாசை போராடுவான். இன்றைக்கி பயப்பட தேவையில்லை. எந்த பாவத்தில் அகப்படுற மக்களையும் தூக்கி எடுக்க இயேசு வல்லவர். அதனால தான் பாருங்கள், ஒரு நாள் அப்போ ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்து நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஜெபத்தில் அதிகமாக அழுது என்னை ஒப்பு கொடுத்து இயேசுவிடத்தில் ஜெபித்தேன். என்னால் விட முடியல, என்னால் இந்த போராட்டம் தாங்க முடியல, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே என் இருதயத்தில் கை வைத்து நான் ஜெபம் செய்தேன். அதன் பிறகு நல்ல மாற்றங்களை உணர்ந்தேன். அன்றிலிருந்து எந்த பாவமும் என்னை தொடவில்லை. அந்த பாவ எண்ணங்கள், இச்சையின் எண்ணங்கள் என்னை விட்டு விலகியது. என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. தொடர்ந்து ஜெபங்களை பார்த்து நான் ஜெபம் செய்து வருகிறேன். பார்த்திங்களா, ஒரு விடுதலை. இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி ஏற்படுத்தின ஒரு காரியம். இயேசுடைய ரத்தத்தினால விடுதலை கொடுக்க முடியாத பாவமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் அவ்வளோதான் விட முடியாது அப்படின்னு நினைக்காங்க. இயேசுவால் முடியும். இந்த மகளுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். நீ ஏதோ ஒரு காரியத்தில் வெளியே தெரியாத அந்தரங்க பாவத்தில் இப்படி சிக்கி இருக்கலாம். அது ஒரு கண்ணியை போல் உங்களை பிடித்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு விடுதலை தருகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரி, உங்களுக்கு விடுதலை. இயேசுக்கிட்ட மனம் திறந்து சொல்லுங்கள், இது பாவனி உணர்றேன், என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு உதவி செய்வார். பார்த்தீங்களா, இயேசு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் இது பாவம், இதில் இந்த வெளிவானி உணர்த்துகிற ஒரு கடவுள். அவர் தாங்க கடவுள், நம்ம மேலே அன்பு உள்ளவர். நீ பரிசுத்தமாக வாழணும், ஏன்னா நான் பரிசுத்தமுள்ள தேவன். இல்லை எப்படி இருந்துக்க, என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, பக்தியாக என்னை கும்பிடு, காணிக்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல கடவுள். கடவுளுங்க, நான் பரிசுத்த, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் உன்னை பரிசுத்த பாதையில் நடத்துவேன் அப்படி சொல்லுகிறவர் இயேசு. கடைசியாக ஒரு சாட்சி பாரு, இது பாரு, நல்லா கவனிங்க. பிரான்ஸ் தேசத்திலிருந்து
ஒரு ஃப்ரான்சிஸ் என்கிற தம்பி எழுதியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த சாட்சி என்ன நடக்கும், இது மாதிரி கூட நடக்குமா? நிறைய பேர் இப்படி பிரச்சனையில் இருக்காங்க, வெளியே சொல்கிறக்கு பயம். இதையும் பாருங்கள், பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு தம்பி எழுதியிருக்கிறாங்க. நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவன். என்னுடைய 11வது வயதில் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக என் கல்லீரலில் வெளிப்புறம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தது. எனக்கு வயது கூடும்போது அதனுடைய பாதிப்பு அதிகமாக தெரியும் என்று மருத்துவர்கள் டாக்டர்ஸ் கூறியிருந்தார்கள். எனக்கு மற்றவர்களைப் போல எல்லாமே எனக்கு ஒத்துக்கொள்ளாது சாப்பிட்ற காரியத்தில், மற்றவங்களைப் போல. ஏன்னா இது பாதிப்பு உடம்பில். சாப்பிட்டாலும் சாப்பிடாமல் இருந்தாலும் எனக்கு வயிறு பாதிப்பு அதிகமாக இருக்கும். கல்லூரியில் நான் சேர்ந்து படிக்கும்போது இன்னும் எத்தனை காலத்திற்கு உயிரோடு இருப்போம் என்று தெரியாது என்ற சூழ்நிலையில் அவருக்கு ஒரு மரண பயம் பாதிச்சிட்டில்ல, நம்ம எவ்வளோ காலம் உயிரோடு இருக்க போகிறே தெரியாது. அதனால் எப்படி அந்த மாற்றம் வருது பாருங்கள். பாவ பழக்கங்கள், உலக சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு இறந்து போய்விடுவோம் என்ற முடிவில் எல்லா தீய பழக்கங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். வாழ்றது கொஞ்ச நாள், இஷ்டப்படி வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. என்னிடத்தில் இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை என்ற நிலையில் இருந்தேன். வேறு மத நம்பிக்கையிலும் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டு சில காலம் விரதம் இருந்து கோயிலாக சென்றேன். எதையும் விட்டு வைக்கல. கிறிஸ்தவராக இருந்தோம், சிலர் எல்லா மதம் ஒன்றுங்க, எல்லாத்துக்கும் அது மாதிரி போயிட்டு வந்திருக்கிறார் எல்லாமே. அப்பொழுதும் பாவ பழக்கத்தில் தான் நான் இருந்தேன். இவ்வளோ பக்தியாக எங்கே போனாலும் பாவம் போகலை, பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரு. படிப்பு முடிந்து வேலைக்காக வெளிநாடு சென்ற போதும் என்னால் இந்த பாவ பழக்கங்களை விட்டு வெளியே வர முடியவில்லை. சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் என்னுடைய சிற்றின்பங்களுக்காகவே செலவழிக்க வேண்டியதாயிருந்தது. அது ஒரு அசுத்த ஆவி என்னை வழிநடத்த ஆரம்பித்தது. நல்ல கவனிக்கையில் தான் எப்படி பிசாசு பின்னால் இருந்து மறைவாய்ந்து செயல்படுவது சிலருடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக டைரெக்டாக செயல்பட ஆரம்பிப்பான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வெளியே சொல்ல பயந்து கொண்டே இருப்பாங்க. அந்த தம்பி வெளியே சொல்கிறாங்க, ஒரு அசுத்த ஆவி என்னை வழி நடத்த ஆரம்பித்தது. அது சொல்லும் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். முழு உருவமாக என் கண் முன்னால் நின்று அது எனக்கு கட்டளையிடும். அப்படியே ஒரு ஆவி உருவமாக வந்து நின்று இதை செய் அதை செய், குடி, இங்கே போ அங்கே போ, அப்படி வழி நடத்துமா. முழு உருவமாகவே என் கண் முன்னால் நின்று எனக்கு கட்டளையிடும். எதை நான் பின்பற்றுவது என்று ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபத்தையும் தேவ செய்தியையும் யூடியூபில் பார்த்திருக்கிறேன். ஜெபம் முடியும் வரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றும். ஜெபம் முடிந்ததுமே அந்த எண்ணம் போய் மறுபடியும் பாவம் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். கடந்த பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஜெபத்தை நான் டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது என் கண் பார்க்கும் தூரத்தில் அந்த அசுத்த ஆவி உட்கார்ந்து சத்தமாய் அழ ஆரம்பித்தது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசன உள்ளத்தில் கிரியை செய்த உடனே அந்த ஆவி உட்கார்ந்துருக்கிறான். கண்ணால் பார்க்குற அந்த தம்பி அது அழுகுதான். நீ சாக வேண்டும் என்று அந்த அசுத்த ஆவி வாய் திறந்து என்னோடு பேசும்போது, நீ செத்துரு, நீ சாகணும், இந்த வசனத்தை கேட்டு இந்த தம்பி மனம் திரும்பிடுவான்னு இந்த ஆவிக்கு தெரிஞ்சிட்டேன். உடனே நீ செத்து போயிடுன்னு அது பேசுடு. நான் என்னை அறியாமலேயே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கதறி அழுதேன். அந்த நேரத்தில் எனக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவி வெளியேறியது. சரிங்களா? வெளிச்சம் வந்துட்டா இருள் போயிடும். இதான் சீக்ரெட், வேறு ஒன்றுமே இல்லை. இயேசு உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார் மெய்யான ஒளி. யோவான் 1 இருக்கு, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. இப்போ பொய்யான ஒளி இந்த உலகத்தில் இருக்குது. பொய்யா சாத்தானும் தன்னை ஒளி மாதிரி காமிச்சு ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், மக்களை வசீகரப்படுத்துவான். அந்த மாதிரி ஒளி கிடையாது. இயேசுவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டால் பாவம் இருள் போயிடும், பிசாசாகிய இருள் போயிடும். இன்றைக்கி வெளிச்சத்தை பார்த்துட்டு வந்தாலும் பீடி சிகரெட் போக மாட்டேங்குதே, குடி போக மாட்டேங்குதே, விபச்சாரம் போக மாட்டேங்குதே, இச்சை போக மாட்டேங்குதே. அப்போ வருஷம் போய் நம்ம வெளிச்சத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? அது மனிதனால் உண்டாக்குற ஒளி. ஆனால் இயேசுவாகிய மெய்யான வெளிச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது
பாவ இருள் விளைகிறோம், நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறோம். அதான் அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா, அவர் சொல்வார், அதே நேரத்தில் எனக்குள் இந்த அசுத்தாவி வெளியேறியது, ஒரு பாரம் குறைந்தது போன்று உணர்ந்தேன். இயேசு என்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து இருப்பதை எனக்கு காண்பித்தார். பாருங்களேன், நீ பயப்படாத, இனி இந்த பிசாசு வராது, நான் உன்னை வேலி அடைச்ச எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா. இது பாவம் நிறைந்த உலகம், பிசாசு கிரியை செய்கிற உலகம், மந்திரவாதம், பில்லிசோனி, அசுத்தாவி, பலவிதமான ஆவி. அப்போ நம்மளை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. பார்த்தீங்களா, அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறதை காண்பித்தார். எனக்குள் இருந்த எல்லா பயமும் என்னை விட்டு நீங்கியது. நான் என்னுடைய எல்லா பாவங்களை வாய்விட்டு கதறி அழுது ஒவ்வொன்றாய் சொல்லி மன்னிப்பு கேட்டேன். இதுதான் முக்கியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து பாவத்தை அறிக்கை செய்து விடணும். இந்த பாவத்தை நான் செய்தேன், என்னை மன்னிங்க, இதிலேருந்து விடுதலை வேணும், மன்னிங்க. அதான் அவங்க தான் உண்மையான விடுதலை. என் பாவெல்லாம் மன்னிக்கப்படணும், என்ன 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஏதாவது பண்ணு, பரிகாரம் பண்ணிடு, சும்மா பாவம் போகாது. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். அதான் இயேசு சொல்கிறார், உன் பாவத்தை உணர்ந்து நீ மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது தான் பாவத்தை மன்னிக்கிற இயேசு மன்னித்த பிறகு புது இருதயம் உண்டாயிரும். பாருங்கள், அதான் நடக்குது. மன்னிப்பு கேட்டேன், தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். 2022 கடந்த மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி நேரலையில் அற்புத பெருவிழா நிகழ்ச்சி, நம்ம ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழா நடத்துகிறோம்ல, அதை பார்க்கும்போது இயேசு உங்கள் மூலமாக என்னுடைய பெயரை அழைத்து இனி பாவம் செய்யாதே, இயேசுவின் தழும்புள்ள கரம் உன்னை தொடுகிறது என்று சொன்ன நேரத்திலேயே ஒரு கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். பாருங்கள், அந்த தம்பி இருக்கிறாங்க, அவன் ஃபோட்டோவோடு கூட அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய அனுபவம் பாருங்கள். ஆண்டவர் பெயரை சொல்லி இனி பாவம் செய்யாது, அவர் மனம் திரும்பினதை ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேவன் கிரியை செய்கிறார், எவ்வளோ அற்புதம். நான் 4 மாடிலேருந்து பேசுகிறேன், அவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், ஒரு கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். அன்றே எனக்கு இருந்த எல்லா வியாதியிலிருந்தும் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. பார்த்தீங்களா, சின்ன வயதில் உண்டான வியாதி, அந்த பாதிப்பு அதுவும் போய்விட்டது. இப்பொழுது ஒரு பூரண சுகம் எனக்கு கிடைத்திருக்கு. பாவத்தை மன்னித்து வியாதியை குணமாக்குறவர் தான் இயேசு. பாவத்தை விட்ட மனம் திரும்பினா தான் நம்ம வியாதியிலிருந்து பூரண சுகத்தை பெற முடியும். ஒரு பக்கம் பாவத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு சுகம் கொடுங்கன்னா, முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நான் பாவத்தை மன்னித்து உன்னை குணமாக்குகிறேன். இதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை. இல்லை, நீ எப்படி லஞ்சம் வாங்க, ஊழல் பண்ணு, நாட்டையே கொள்ளை அடிச்சுக்க, பக்தியாக வந்து சாமி கும்பிடு, உனக்கு எல்லாம் சரியாரு, இப்படி இயேசு சொல்ல மாட்டார். அது பிசாசு, ஏமாத்துகிறவன், வஞ்சிக்கிறவன். ஆனால் இயேசுக்கிட்ட வந்தால் நீ மனம் திரும்பு, கொள்ளையடித்த பணத்தை திருப்ப கொடு, லஞ்சம் வாங்கின பணத்தை திருப்பி கொடு, ஏமாத்தின பணத்தை, அப்போ தான் ரட்சிப்பு, அவங்களுக்கு தான் பரலோகம். அவங்க என்ன பக்தியாக சாமி கும்பிட்டாலும் பல்லவத்து போக முடியாது. நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு எப்படிங்க வைகுண்டம் போக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், நீ யோசிங்களேன். ஒரு நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு மக்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி சுருட்டிட்டு பக்தியை சாமி கும்பிட்டா வைகுண்டம் போயிட முடியுமா? போக முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆண்டவர் பாருங்க, சின்ன பொருளை அடுத்த பொருளை திருடினா கூட திருப்பி கொடுக்கணும், அப்போ தான் மன்னிப்பு, அவங்க தான் பல்லவத்து போக முடியும். அதனால தான் இது இயேசு கிறிஸ்துவ. அதனால தான் நிறைய பேர் வந்து இயேசுவை நம்புகிறேன், நல்ல ஆண்டவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் அதை விடணும்ல. அவங்களுக்கு தெரியும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினா லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது, குடிக்க முடியாது, வேசித்தனம் பண்ண முடியாது, பரிசுத்தமாக வாழணும். அதுக்காகவே நிறைய பேர் மதம் மாறக்கூடாது, இதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில் பாருங்கள், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ரொம்ப பக்தியாக பேசுவான், அவன் வாழ்க்கைக்குள்ள நோய், அவன் லஞ்சம் வாங்குவான், ஊழல் பண்ணுவான், தண்ணி அடிப்பான், பாவத்தை விட்டால் மனம் திரும்பலை. அதனால மதம் பேசுவோம். நாங்கள் மதத்தை பேசுகிறதே இல்லையே. மதத்தினால என்ன கிறிஸ்தவ மதத்தினால பிரயோஜனம் கிடையாதுங்க. இயேசு என்கிற ரட்சகர், அவர் தான் லைஃப் சேஞ்ச் பண்ணுகிறவர், அவரை தானே சொல்கிறோம். அதனால் மதம்ன்றது மனிதன் கண்டுபிடித்தார், அது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இயேசுன்ற ரட்சகர் பாருங்களேன், எப்படி லைஃப் சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வர்றார் பாருங்கள். அவர் சொல்கிறார், உடனே வியாதி சுகமாச்சு, இப்பொழுது தினமும் நான் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கேருந்து எங்கே கொண்டு வர்றார் பாருங்கள் ஆண்டவர். தேசத்தின் மக்களுக்காக, மற்றவர்களுக்காக நான் ஜெபம் செய்து வருகிறேன்.
நான் வேலை செய்யும் இடத்தில் இயேசு என்னை சாட்சியாக வைத்து, பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அவர் வெளிச்சமாயிட்டார், பிரகாசிக்கிறார், சாட்சியாய் வைத்திருக்கிறார். இப்போ நான் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்து வருகிறேன். எங்கே மாற்றிட்டார் பார்த்தீங்களா? இப்போ இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல, என் லைஃப்பில் இயேசு இதெல்லாம் செய்தார், ரட்சிக்கப்பட்டவங்க சுகம் பெற்றவங்க இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியல, பக்தியாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த பக்தியினாலும் லைஃப்பில் ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்படியே ஒன்று மாற்றி இப்போ உனக்கு கரகம் சரியில்லை, உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, அதனால் அதை செய் இதை செய், வாழ்நாள் முழுது இதிலே தான் போய்கிட்டு இருக்குது நாள். ஒரு நிம்மதியாக இருந்தோம், சமாதானமாக இருந்தோன்னு இல்லையே. அப்போ இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லணும், மரித்து போய் விடுவேன் என்று நினைத்து பாவத்தில் நான் உழன்றேன், இயேசு என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்து புது வாழ்வு தந்திருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. இந்த தம்பி பிரான்சிஸுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தம்பி, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களை சுகம் கொடுத்த ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்கும் போது நிறைய பேர் சுகம் அடைவாங்க. தைரியமாக மற்றவங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க, அற்புதங்களையெல்லாம் ஆண்டவர் செய்வார். காட் பிளஸ் யூ தம்பி. பார்த்தீங்களா, இயேசு செய்கிற காரியம். இயேசுன்னா யாருங்க? இயேசு என்னங்க செய்கிறாரு? மதத்தை பேசினாரா? மதத்தை இல்லை. இன்றைக்கி அவர் சமுதாயத்தில் உலகம் முழுவதும் இன்றைக்கி ஒவ்வொரு இனத்திலும், ஒவ்வொரு மொழியிலும், ஒவ்வொரு தேசத்திலும் இந்த மாதிரி லட்சக்கணக்காக சாட்சிகள் இருக்கிறாங்க. அதனால் தாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. இப்போது இன்னும் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் இதை பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபம். சரியா? நல்லா கவனிங்க. நீங்கள் இதெல்லாம் வாசித்தல்ல, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? சிலர்லாம் கேள்வி. நேரில் பாருங்கள், வீடியோவில் 2 சாட்சியை பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களே சொன்னார், நாங்கள் சொல்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சகோதரர் குணசீலன் சென்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது. அப்புறம் சகோதரி தேன்மொழி திண்டுக்கல்ல இருந்து. இந்த 2 பேரும் சொல்கிற சாட்சியை வீடியோவில் பாருங்கள். அப்புறம் 5 நிமிடம் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க ரெடியாக இருங்க. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. குடி பழக்கத்தின் விடுதலை, பாவத்தில் இந்த விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த விடுதலை இயேசு தரப்போகிற. வீட்டுக்குள்ளே நிம்மதி, சமாதான, மகிழ்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இது அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். குணசீலன் தம்பி பாருங்கள், 8 வருஷம் போதை பயன்படுத்தாத போதை மருந்துகளே இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ள நிலம். பெற்றோரே இவன் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்ற அளவுக்கு பெரிய வேதனை. அவனுக்குள்ளே பாரான், நான் ஏன் இருக்கணும், செத்து போயிடலாம் அந்த மாதிரி ஒரு போராட்டம். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வரும்போது பிசாசு அதன் வழியாக நுழைந்து அவனை நிம்மதியை குலைத்து கெடுத்து அவனை தற்கொலைக்கு நேராக நடத்துகிறது தான் பிசாசுனுடைய ஒரு பெரிய திட்டம். இயேசு தான் அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக அந்த மகனை சந்தித்து ஒரே நாள். இது மாதிரி விடுதலைக்கெல்லாம் ஒரு நாள் போதும். இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் 100% சேஞ்ச். அப்படியே ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் கொடுத்துட்டார் பாருங்க. இந்த டேட்டூ குத்துறது, பைபிள் பிரகாரம் அது பாவம். உடம்பில் இந்த அடையாளங்களை, எழுத்துக்களை நீங்கள் குத்தி கொள்றீங்க பாருங்கள், இட்ஸ் எ சின். ஆண்டவர் அழகாக உங்களுடைய சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அதில் ஸ்டைலு, நாகரிகன்ற பெயரில் அது மாதிரி அடையாளங்களை குத்தி கொள்ளாதுங்க. அது வழியாக சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து ஆசீர்வாதத்தை குலைத்து விடுவான். என்னால் நம்மை சிருஷ்டித்த தேவன் அதை விரும்பவில்லை என்பதை மனதில் கொள்ளுங்க. இது ஸ்டைலு, இதில் என்ன தப்பு, அதில் தப்பு. நீங்கள் விதண்டவாதம் பேசுனீங்கன்னா அதனுடைய விளைவை நீங்கள் பின்னால் சந்திக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து இது மாதிரி காரியங்களை விதண்டவாதம் பண்ண. நம்ம வசனம் சொல்லுதா, ஆண்டவர் சொல்கிறாரா, நான் கீழ்ப்படினேன்னு கீழ்ப்படிஞ்சிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம். சரியா? அவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுங்க. இயேசு டேட்டு குத்துறது தப்புன்றாரு, மோகலாசரசு பைபிள் இருக்குன்றாரு, ஏன் தப்பு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கேளுங்க, அவர்கிட்டே கேளுங்க. பாருங்கள், அந்த சகோதரி தேன்மொழி சொன்னாங்க பாருங்களேன். அவங்க பாருங்கள், இவங்க கிறிஸ்தவம் கிடையாதுங்க, இயேசுவே அவங்களுக்கு பிடிக்காது, அது மாதிரி உள்ளவங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, இயேசு எங்கள் கூடவே இருக்கிறாரு, எங்களை பாதுகாக்கிறாரு, எங்கள்கிட்ட பேசுகிறாரு. இதாங்க பேசும் தெய்வம் இயேசு. எங்கள் கூடவே இருக்கிறாரு, எங்கள்கிட்ட பேசுகிறாரு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இதாங்க இயேசு. அதுக்கு தான் சொல்ல, இயேசு உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டா எப்போவுமே அவர் கூட இருக்கிறதே நீங்கள் உணர முடியும். நீங்கள் எங்கே போனாலும் தனிமையாக இருக்கிறத நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய உள்ளத்தில் அவர் பேசிக்கிட்டே இருப்பார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இன்றைக்கி பாருங்கள், அவங்க எவ்வளோ அழகாக அவங்க களங்க இல்லாமல் அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க.
இப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க பாருங்களேன், அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தேசத்துக்காய் மற்றவங்க உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஜெபிங்க. அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்க சுகமாகணும், அவங்களாம் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதமாக இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி இந்த குடும்பத்தை கர்த்தர் பிஸ்னஸ் கொடுத்து வருமானம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, அதான் இயேசு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற இன்றைக்கும் நம்ம முதலாவது உங்களுக்காக ஜெபிக்கணும். 5 நிமிடம் தான் டைம். இதே மாதிரி இயேசுவே எனக்கும் விடுதலை கொடுங்க. வாலிபர்கள், வாலிப தம்பி, வாலிப மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், வாலிப தம்பிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நீங்களும் முழங்கால் படியிட்டு எனக்கு ஒரு சமாதானம் வேணும், விடுதலை வேணும், இந்த பாவம் என்னை விட்டு போகணும், மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், போதை வஸ்துகள், இந்த கெட்ட பழக்கங்கள், இந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் நான் ஒரு சமாதானமாக சந்தோஷமாக பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் முழங்கால் படியிட்டு இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்க, நீங்கள் என்னை பரிசுத்தமாக்குற தேவன்னு சொல்கிறாங்க, அப்போ என்னையும் பரிசுத்தமாக்குங்க, என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன், இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்க, நிம்மதி கொடுங்க, சமாதானம் கொடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என்னால், என் பாவத்தினால் என் குடும்பமே பாதிக்கப்பட்டு போச்சு, இனிமேல் என் குடும்பத்தில் நாங்கள் நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வதிங்க. கேளுங்க, இருதயத்தில் கை வைத்து முழங்கால் போட முடியாட்டா பரவாயில்ல, உட்கார்ந்து கொண்டே கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசுங்க. அவ்வளோதான், பேசுகிறது தான் ஜெபம். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்தீங்களே, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க. கேளுங்க, இவங்க நோயெல்லாம் மாற்றினீங்களே, கிட்னி ஸ்டோனை தானாக வெளியேற வச்சுட்டீங்க, என் சிறுநீரகத்தை தொடுங்க, என் சிறுநீரகத்தை புதுசாக மாற்றுங்க, என் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது சுகமாக்குங்க, என் குழந்தைக்கு சுகமில்லை தொடுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய வறுமை மாறணும், அதுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, என்ன வேணுமே கேளுங்க, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஆசீர்வதிங்க, என் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிங்க, என் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவ்வளோதான் ஜெபம். உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன நீங்கள் இப்போ உங்களுடைய சூழ்நிலையோ அப்படியே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, ஜெபிங்க ஜெபிங்க. எந்த வியாதியானாலும் இப்போ போயிடும், உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே சுகமாக்குங்க, இயேசுவே என் கூடயே நீங்கள் பேசுங்க. அவங்ககிட்ட அழகாக பேசியிருக்கிறீங்களே, என்கிட்ட பேசுங்க, என் கூடயும் பேசுங்க, எனக்கும் ஆறுதல் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆறுதலும் இல்லை, நான் தனிமையாக கஷ்டப்படுறேன், என்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்க வீட்டில் பேசியிருக்கிறீங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க, எனக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும். என்கிட்ட பேசி என்னை ஆசீர்வதித்து நடத்துங்க. நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, எனக்கும் உதவி செய்யுங்க. கேளுங்க கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க. அவர் ஒரு நாள் உங்களை தவறாய் புரிந்து கொள்ளவே மாட்டார். ஐயோ நீ வேற மதம், என்கிட்ட வராத, நீ பாவி, அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீ மதம் மாறுவியா, அப்படிலாம் இயேசு கேட்கவே மாட்டார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் மனசில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். இயேசுவை என்கிட்டையும் பேசுங்க, எனக்கும் ஆறுதல் கொடுங்க, என் பயத்தையும் மாற்றுங்க, என் குடும்பம் வறுமையில் இருக்குது, என் சாபத்தெல்லாம் மாற்றுங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க, நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கிறோமே, இயேசுவே உதவி செய்யுங்க. கேளுங்க, கட்டாயம் உதவி செய்வார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகத்தான் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார், உங்களுக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். நிறைய பேர் கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இயேசு அதை பார்க்கிறார். தகப்பனே, நிறைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க, எனக்கும் இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த வறுமையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, என்கிட்டையும் பேசுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே என் பயத்தை மாற்றுங்க, ராத்திரெல்லாம் தூங்க முடியல, விடுதலை கொடுங்க, இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்து, சுகம் கொடுங்க. ஜெபிக்கிறாங்கப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. இன்னும் பிள்ளைகள் கோப்படுறாங்க, ஆண்டவரே இப்போ அவங்களை தொடுங்க ஆண்டவரே, அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும்ப்பா, உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டில் உதிக்கட்டும். எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் அல்லவா நீங்கள், இவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, அதை நினைத்தருளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்னைக்கு ஆசீர்வதிங்க. யார் யார் இந்த ஜெபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், அவருடைய வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும், அவருடைய வறுமை எல்லாம் நீங்கட்டும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும், அவருடைய உள்ளத்தில் சமாதானம் வரட்டும். இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே நீ கோப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, இந்த பெரியவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்களை வெளிப்படுத்தி ஆசீர்வதித்து அவங்களை மகிழ பண்ணுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறத அவங்க பார்க்கட்டப்பா, உங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. மனதார உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இன்றைக்கு அநேகரை தொட்டிருக்கிறார், அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீங்க, அவருடைய தொடுதலை உணர்கிறீங்க, அவர் உங்களோட பேசுவதை உணர்கிறீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்னை தொடுறீங்க, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி இயேசுவே, உங்களுக்கு நன்றி. எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தர்றீங்க, சாபத்தில் இந்த விடுதலை தர்றீங்க, நன்றி. மனதார உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா தகப்பனே, இன்று முதல் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றையிலிருந்தே ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் வீட்டில் பார்க்கட்டும். அப்பா நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து இந்த நாளில் உங்களை சந்தித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். நிறைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் பிரத்யட்சமாய் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். சிலர் இயேசுவை நீங்கள் பார்த்தீங்க, அவருடைய குரலை கேட்குறீங்க, அவருடைய தொடுதலை உணர்ந்தீங்க. இன்றைக்கு நோய்கள் மறைந்தது, பயங்கள் விலகினது, பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம், சாபங்கள் நீங்கள் இனி உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை அவைகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள், அவரை துதித்து கொண்டே இருங்க. சரியா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும்.